வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நான் உங்கள் சங்கர் நாராயண். பிப்ரவரி மாத ராசி பலனை நம்ம டீட்டெயிலாக பார்க்குறோம். 2026 ஒரு முக்கியமான தகவல் இந்த வீடியோட எண்டில் நான் டீட்டெயிலாக கொடுக்குறேன். பிப்ரவரி மாதம் ட்ராவல் பிளானில் உள்ளவங்க ஜான்லேயே எண்ட் ஆஃப் ஜானில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ குளோபலாக உலகத்தில் இருக்கிற நீங்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க. மெயினாக இன்டர்நேஷ்னல் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோட எண்டில் நான் அதை பற்றி சில டீட்டெயில்ஸும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுபடி உங்கள் பிளான்லாம் நீங்கள் ஸ்கெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். lifehoroscope.in இந்த வெப்சைட்டில் ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திங்க. தொடர்ந்து பாருங்கள். உங்கள் நண்பர்களோட உறவுகளோட நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது வகையில் அது உங்களுக்கு பயன்படும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஜென்யூனாக ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ராசி லக்னத்துடைய காம்போடு தான் பார்க்குறோம். அதுவும் வீடியோட எண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம தெளிவாக பிப்ரவரி 2026 ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். மகரம் வருஷ பலன் ரொம்ப நல்லா கொடுத்தோம். மகரம் 2026 பிப்ரவரி மாதம் வந்திருக்கு. இந்த வருஷத்துக்கு மகரம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய சான்ஸ், நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணியிருக்கோம். 2026 பிப்ரவரியில் மகரமில் இருந்து தான் ஒவ்வொரு பிளானட்டாக ஈச் அண்ட் எவ்ரி பிளானட் வில் மூவ் டு நெக்ஸ்ட் ஹவுஸ், செகண்ட் ஹவுஸ். செகண்ட் ஹவுஸுங்கிறது உங்களுடைய இன்கம், உங்களுடைய ஃபேமிலி, உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபேம், உங்களுடைய எமோஷன், உங்களுடைய ஆசை, உங்களுடைய விஷஸ், உங்களோட ப்ரேயர்ஸ். ஸோ ஒவ்வொரு பிளானட்டாக ஷிஃப்ட் ஆகும்போது என்ன மாதிரி ரிசல்ட்ஸை கொண்டு வர போகுதுன்னு நீங்கள் டீட்டெயிலாக புரிஞ்சுக்க பாருங்கள். ஃபஸ்ட்டு புதன் 4th of February ஷிஃப்ட் ஆகிடுவார். ஸோ யாரெல்லாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், படிக்கணும், தெரிஞ்சுக்கணும், அதுக்கு நான் அப்ளிகேஷன் போடணும், அந்த யூனிவர்சிட்டியில் போய் நான் ஜாயின் பண்ணணும், இந்த கோர்ஸை கற்றுக்கணும், ஏதோ சம்திங் ஐ வாண்ட் டு லேர்ன், அந்த ஆப்ஷனை புதன் கொண்டு வந்துடுறார். அது ராகுவோடு சேரும் போது இனிஷியலாக கொஞ்சம் தடை மாதிரி இருக்கும், இனிஷியலாக ஒரு சின்ன பயம் மாதிரி வரும், இனிஷியலாக ஒரு குழப்பம் வரும். பட் அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணி படிக்க வைக்கும், புரிஞ்சிக்க வைக்கும். ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த மந்த் ஒரு விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும், தெரிய வரும். அடுத்தது சுக்ரன் 6th of February அவர் ஷிஃப்ட் ஆகிடுவார். இவர் ஷிஃப்ட் ஆன உடனே உங்களுக்கு என்னென்னா, உங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்கும். பண தேவை, பொருளாதாரம். எனக்கு இந்த இடத்துல வேலை வேணும், இவ்வளோ சம்பளம் வேணும், இந்த இடத்துல எனக்கு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வேணும், இவ்வளோ இன்கம் வேணும், இந்த இடத்துல ஒரு ப்ராஜெக்ட் எனக்கு ப்ரொபோசல்ஸ் ஓகே பண்ணணும், எனக்கு இவ்வளோ லாபம் வேணும். ஸோ பண தேவை, அதுக்கு ஒரு சில தடைகள் இருக்குது, அதுக்கு ஒரு சில குழப்பம் இருக்குது, அதுக்கு ஒரு சில பிளானிங் வேணும், ப்ரிப்பரேஷன் வேணும். பட் அதெல்லாம் செய்யக்கூடிய மாதம் தான் பிப்ரவரி 2026. ஸோ நிறைய தேவை இருக்குது, நிறைய பணம் வேணும், நிறைய பிஸ்னஸ் வேணும், ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். அந்த தேவையை நோக்கி ஒரு பயணம், அந்த பயணம் பிப்ரவரியில் உங்களுக்கு நடக்குது. அடுத்தது சூரியன். எனக்கு ஒரு பதவி வேணும், நான் ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கேன், எனக்கு ஒரு பதவி வேணும், எனக்கு ஒரு அதிகாரம் வேணும், எனக்கு இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் பிளேஸில் இந்த பெஞ்சில் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், எனக்கு இந்த லொக்கேஷனில் எனக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் வேணும், இந்த கம்பெனியில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும். இது சூரியன் 13th of February அவரோட ஆக்டிவேஷன் உங்களுக்கு. அடுத்தது செவ்வாய். எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும், எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும், எனக்கு ஒரு ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்ணணும், எனக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ சால்வ் ஆகணும், எனக்கு ஒரு சொத்து வாங்கணும், நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறேன், அது ஏகப்பட்ட தடையாக இருக்குது, அதில் நிறைய பேப்பர் பெண்டிங்காக இருக்குது, ஸோ அதெல்லாம் முடியணும், அது நடக்கணும். இப்படி ஒன்றா நீங்கள் சரி பண்ணுற மாதம் தான் இந்த பிப்ரவரி 2026. முதல்ல ஒரு தடை இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு குழப்பம் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு தெளிவு இருக்குது, அதுக்கப்புறம் அந்த தடை நீங்கள் இந்த பலன் அடைய ஆரம்பிக்கும். இப்படி படிப்படியாக நடக்கும். இதுதான் பிப்ரவரி 2026 மகரம் உண்டான பலன்கள். ஸோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, மணி ஃப்ளோ. ஃபேமிலி அண்ட் ரிலேஷன்ஷிப். மகரம் செகண்ட் ஹவுஸில் ராகு. சடனாக ஒரு திருமண ஏற்பாடு, இல்லை குறிப்பாக அந்த கலப்பு திருமணம் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, மேரேஜாக கன்வெர்ட் ஆகுது. ஆல் ஆஃப் சடனாக வேறு வழியில் அக்செப்ட் பண்ணுறாங்க, பேசுகிறீங்க, ஒத்துக்கிறாங்க. குரு பார்வை அந்த ராகு மேலே விழும். ராகு கூட கோள்களோடு சேர்ந்த குரு பார்வை விழும். அது ஒரு சுபத்தன்மையை கொடுக்கும். ஏன்னா அது உங்கள் செகண்ட் ஹவுஸ். திடீரென்று குடும்பத்தில் ஒரு அடிஷ்னல் மெம்பர் உள்ளே வராங்க, ஒரு சம்பந்தம் நடக்குது, ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது, ஒரு பிஸ்னஸில் ஒரு ஒப்பந்தம் ஏற்படுது, ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கிறீங்க, ஷேர் பண்ணுறீங்க. அதுதான் அந்த ராகு சடனாக கொண்டு வரும். பேர்த் சார்ட்டில் ராகு யோகமாக இருந்தால் எக்ஸ்ட்ராடனரி, பேர்த் சார்ட்டில் ராகு தோஷமாக இருந்தால் கொஞ்சம் குழப்பம், சில விஷயங்கள் தடங்கள், சில விஷயங்கள் கட்டாய் மறுபடியும் உருவாகுது. அந்த மாதிரி
பெண்கள் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்குதுன்னே புரியாது. நம்மளை சுற்றி இது வரைக்கும் ஒரு மாதிரி 7.5 சனி போட்டு வாட்டி வதைச்சிது. இப்போ திடீர்னு என்னமோ நடக்குது, திடீர்னு என்னமோ மாறுது, ஆஹா அப்படிங்கிற மாதிரி ஒரு சிலருக்கு இருக்கும். ஸோ சடன் சேஞ்சஸ் இன் லைஃப், சடன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட்ஸ் இன் லைஃப் அந்த மாதிரி இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அப்படி தான். ஹெல்த் ஆஸ்பெக்டில் பார்க்கும்போது மகரம் 7 சனினால் வரக்கூடிய தொல்லைலாம் ஒன்றும் இல்லைன்னா அது அப்படி இப்போ இல்லை. பட் ராகு செகண்ட் ஹவுஸில் இருக்கார், ஏதாவது ட்ரபிள் பண்ணுவாரா? கண்டிப்பாக ராகு செகண்ட் ஹவுஸில் இருந்தார்னா ஹெல்த்தில் வந்து ரொம்ப கவனக்குறைவாக இருக்கக்கூடாது. அலர்ஜிக் சிம்டம்ஸ் நிறைய பேருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அலர்ஜிக் சிம்டம்ஸில் வந்து நிறைய பேருக்கு இந்த பாக்டீரியல் இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஏதாவது அலர்ஜிக் சிம்டம்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ உங்களுடைய ஃபுட்டு, உங்களுடைய டயட்டு, உங்களுடைய வாட்டர், தண்ணி இடம் மாற்றம் பண்ணி செய்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டால் நல்லது. மொத்தத்தில் மகரம் இந்த பிப்ரவரி 2026 ரொம்ப நாள் தேக்கி வச்சிருந்த ஆசை, எண்ணம், அதோடைய பிரதிபலிப்பு, அந்த விருப்பம், அந்த தேவை, அதெல்லாம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு. நிறைய தடை இயற்கையாகவே சந்திச்சிங்க, அந்த தடையெல்லாம் கடந்து அடுத்த கட்ட ஒரு முன்னேற்றம், அடுத்த கட்ட ஒரு நகர்வு, அதுக்குண்டான ஒரு ஆப்ஷன், அதுக்குண்டான தேவையுடைய பூர்த்தி, இப்படி ஒன் பை ஒன்னா மூவ் பண்ணுற ஒரு இது. பட் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு குழப்பம் பண்ணி அப்படியே ஒரு மாதிரி கொண்டு போய் அப்புறம் தெளிவுபடுத்தி ரிசல்ட்ஸை கொடுத்துரும். பிப்ரவரி 2026 மகரமுக்கு ஆக்சுவலாக ஃபேவராக இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு மாதிரி ஸ்லோவாக தெரியும், கன்ஃபியூஸ்டாக தெரியும், பட் எல்லாமே கிளாரிட்டியோடு முடிய ஆரம்பிக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசி மட்டும் பார்க்காதீங்க, உங்கள் லக்னத்துக்கும் அந்த ராசியோடைய பலனை பார்த்துருங்க. மேஷம் அப்படின்னா மேஷ ராசி, மேஷ லக்னம். ரிஷபம் அப்படின்னா ரிஷப ராசி, ரிஷப லக்னம். அதாவது நீங்கள் ரிஷப லக்னத்தை சேர்ந்தீங்கன்னா ரிஷப ராசியோட பலனை பார்த்து புரிஞ்சிங்க. லக்ன அடிப்படையில் தான் உங்களுடைய விதி வேலை செய்யும், அதை பேஸ் பண்ணி தான் தசாபுத்தி கால்குலேஷன் எல்லாமே வேலை செய்யும். ராசி என்பது பியூர்லி உங்கள் எமோஷன்ஸ், உங்களுடைய ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்து, உங்களுடைய ஃபிசிக்கல் கேர், அதாவது உங்கள் உடலால் ஏற்படக்கூடிய பலன்கள், உடலில் நோய் வந்திருக்கு, வருத்தம் வந்திருக்கு, இந்த உடல் என்ன அனுபவிக்க போகுது, மனசு எப்படி இருக்குது, இதெல்லாம் உங்கள் ராசி சம்மந்தப்பட்டது. உங்களுடைய லக்னம் என்பது உங்களுடைய உயிர். சில பேருக்கு ராசி வந்து டாமினேட் பண்ணுற லக்னத்தை விட அது அவங்க பர்த் சார்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ எல்லோரும் இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பை முதல்ல பார்த்துங்க. ஹாரோஸ்கோப் சர்வீசஸ் அண்ட் அதர் சர்வீசஸ், நியூமராலஜி, வாஸ்து, ஏகப்பட்ட சர்வீஸ் ஆட் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கிளிப் சர்வீஸ்லேருந்து எல்லாமே, மேரேஜ் மேட்சிங், இதெல்லாம் எங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லைஃப் ஹாரோஸ்கோப் சங்கர் நாராயண் போட்டிங்கன்னா வந்துடும். அண்ட் எங்கள் டீமை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அந்த டிஸ்பிளேல தெரிய நம்பர்ஸ் மட்டும் தான் எங்களோட டீம் நம்பர்ஸ், அதெல்லாம் நீங்கள் காண்டாக்ட் பண்ணால் ஜென்யூனாக உங்களுக்கு சர்வீஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் வந்து சில விஷயத்தை ஷேர் பண்ண விரும்புகிறேன். 2026 பொறுத்தவரைக்கும் நான் ட்ராவல் பற்றி நிறைய விஷயம் சொன்னேன். இப்போ நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து குளோபலாக நம்ம வந்து பார்க்கும்போது 2026 உலகளாவிய மாற்றங்கள் அப்படின்றத சில அப்சர்வ் பண்ணியிருக்கோம். 2026 என்ன நடக்க போகுது அப்படின்னா, முதல்ல வந்து புதன் வந்து உங்களுக்கு ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆவார். பிப்ரவரியில் 4th of February புதன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிட்டார்னா, இது வந்து கல்வி, இந்த ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட், இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை ஒரு அதிரடியான மாற்றத்தை திடீர்னு கொண்டு வர போகிறாருன்னு அர்த்தம். ராகுவோடு சேரும்போது வெறும் நன்மை மட்டும் தான் நடக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. தீமையும் நடக்கலாம், நன்மையும் நடக்கலாம். அது அவங்கவுங்களுடைய அந்த நாட்டுடைய அது சம்மந்தப்பட்ட பொருளாதார சம்மந்தப்பட்ட அவங்களுடைய அந்த பாலிசி ரிலேட்டடாக இருக்குது. இண்டிவிஜுவலாக பார்க்கும்போது ராகு யோகக்காரனாக இருக்கிறவங்களுக்குலாம் ஃபேவராக வரப்போகுது, யோகக்காரனாக இல்லாத போது அது அன்ஃபேவராக வரப்போகுதுன்றது தான் இங்கே பாயிண்ட் பண்ணுறேன் நான். அது பர்த் சார்ட்டை பார்த்தா தான் தெரியும். அடுத்தது வந்து சுக்ரன் வந்து ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போகிறார் 6th of February. ஸோ சுக்ரன் தான் வந்து வேர்ல்டு வைட் ட்ராவல், இப்போ வந்து ஒரு டூர், ஃபன், என்டர்டெயின்மெண்ட், மீடியா சம்மந்தப்பட்டது, சினிமா சம்மந்தப்பட்டது. அதுக்கடுத்து சுக்ரன் ராகு அப்படின்னு வந்துட்டாக்கா நமக்கு வந்து ஹோட்டல் இண்டஸ்ட்ரி சம்மந்தப்பட்டது. சுக்ரன் ராகு வந்து வெல்த்து, மணி, சடன் லக்கு, சடன் ஜாக்பாட், டைமண்ட்ஸ் ரிலேட்டடு, குறிப்பாக பெண்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்த சுக்ரன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறதுனால இந்த மாதிரி இந்த பிப்ரவரியில் இருக்குது. இதுவும் நான் உங்களுக்கு அலர்ட் கொடுக்குறேன். அடுத்தது வந்து சூரியன் வந்து பவர் அண்ட் நாலேஜ். ஸோ பவர்ஃபுல் பீப்புள் லைக் வந்து ஒரு நாட்டுடைய தலைமை, ஒரு நாட்டுடைய தலைவர் அப்படின்னு சொன்னால் அது சூரியன் சம்மந்தப்பட்டது. அது வந்து எக்ஸாக்டாக 13th February சூரியன் ராகுவோட கன்ஜெக்ஷன் ஆக போது. அதுக்கு நெக்ஸ்ட் ஹவுஸில் சனி பொசிஷன் எடுத்திருக்கு, ஆல்ரெடி சிம்மமில் கேது இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது குளோபலாகவே ஏதோ சில கோபதாபங்கள், சில 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 என்ன சொல்லுவாங்க, அந்த கோபத்தை வரக்கூடிய பிரச்சனைகள், கொஞ்சம் குழப்பங்கள், ஈகோ, இரு நாடுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய ஒரு போராட்டம், ஒரு போர் மாதிரி, ஒரு சண்டை, சச்சரவுகள், ஈகோ, நான் தான் பவர்ஃபுல் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி இதெல்லாம் நிறைய தெரியுது. ஸோ அதனால் குளோபலாக
ஒரு நாடு விட்டு வேறு நாடு ஜாபுக்காக, டூருக்காக, ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிளான் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா யோசிச்சு பண்ணுங்கள். அடுத்த விஷயம் மார்ஸ், செவ்வாய் வந்து 23 ஃபெப்ரவரி அவரும் போய் ஆட் ஆகிடுவார். இடையில சந்திரன் ஆட் ஆகிருப்பாருங்க 13 to 17. அகைன் 23 செவ்வாய். இப்போ என்னென்னா சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய், ராகு. ஸோ இப்படி அந்த 5 பிளானட் கன்ஜெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் இருக்கும்போது அது செவ்வாய் நம்ம எடுத்து பார்த்தோம்னா செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து இராணுவம், செவ்வாய் தான் மருத்துவர்கள். ஸோ சூரியன்னா உங்களுக்கு வந்து பவர்ஃபுல் பீப்புள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு எடுத்துக்கலாம். செவ்வாய்னா இராணுவம் எடுத்துக்கலாம், காவல் எடுத்துக்கலாம், மருத்துவம் எடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தோணுது பிப்ரவரி மாதம் உலகம் முழுக்கவே ஏதோ நிறைய பாலிசிஸில் வந்து சேஞ்சஸ் வரலாம். குளோபலாக நிறைய விஷயங்கள் அதிரடியாக மாறலாம். ஏற்ற இறக்கங்கள் சடனாக வந்து கரன்சியில் கூட சில ஏற்ற இறக்கங்கள் தெரியலாம். அதில் கோல்டும் ஒரு முக்கியமான இடத்த பெறப்போகுது. சந்திரனா சில்வரும் இடம் பெறப்போகுது. ஸ்டாக் ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் என்ன வேணால் குளோபலாக சடனாக சேஞ்சஸ் ஆகுது. ஒரு பக்கம் ஒரு வீக்கம் மாதிரி அப்படியே பூம் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு பக்கம் அது அதிரடியாக கீழே நிறைய விஷயங்கள் குறையிற மாதிரி ஒரு குழப்பமான ஒரு 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 ஈகோவோட ஒரு பவர்ஃபுல் பீப்புளுடைய ஒரு போராட்டம், சச்சரவுகள், நானா நீயாங்கிற ஒரு கிளாஷ் அந்த மாதிரி நிறைய தெரியறதுனால உலகம் முழுக்க இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்களை கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி பொறுமையாக ரிலாக்ஸாக அது பண்ணணுன்றதுக்காக நான் இதை வந்து வீடியோவில் கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அவங்கவுங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பில் இந்த தசாபுக்தி நல்லா இருக்குது, நேரம் நல்லா இருக்குன்னா நத்திங் டு வரி. யாருக்கெல்லாம் ஒருவேளை அந்த காலம் நேரம் ஒரு ராசியோடைய பலனில் சாட்டனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்திருக்கு, பர்த் சார்ட்லேயே அந்த 8th ஹவுஸ் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, பர்த் சார்ட்லேயே ஃபைனான்ஷியல் ஏரியா கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்கு, ஸோ பர்த் சார்ட்லேயே வந்து சில புக்திகள் இப்போ நல்லா நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு தான் இது எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்கணுன்றதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது யாரையும் வந்து பயன்படுத்துறதுக்கோ இல்லை வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வந்து ஏதாவது ஒரு கவலையை கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது. நடக்கக்கூடிய டிரான்சிஷனில் நான் அப்சர்வ் பண்ணதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இது நம்பிக்கை உடையவர்கள், இதை பற்றின புரிதல் உடையவங்க அதை வந்து பார்த்து தெரிஞ்சு புரிஞ்சுங்க. இதில் நம்பிக்கையும் இல்லை, புரிதல் இல்லை, அதை பற்றி பெருசாக இது இல்லைன்னா விட்டுடுங்க, அதை ஸ்கிப் பண்ணி விட்டுடுங்க. ஸோ எனக்கு தோண்டிதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணுங்கள், புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த டோட்டல் வீடியோலேயே நான் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் டீட்டெயிலாக அதுக்கு தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிப்ரவரி மாதம் ஒன்று என்னால் செய்ய முடிஞ்சது நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் ஒரு அமைதியும் ஒரு சமாதானமும் ஒரு கருணையும் ஏற்படணும். இந்த உலகம் அமைதியாக இருக்கணும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை அவங்கள காப்பாற்றணும். வாழ்த்துக்கள்.